إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، وكما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله هيلا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال: عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சி ஒப்பற்ற தலைவர், அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை இந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தொடர்ந்து விடாத துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மக்கள் மீதும், இன்னும் இம்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்து விட்ட நன்மக்கள் மீதும், இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் வழிந்தோடுத்துமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒளிவு மறைவின்றி எடுத்துச் செல்லப்பட வேண்டும், நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜுமா தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த பூமியில் மனிதர்களுக்கு தேவையான எல்லா வாழ்வாதாரங்களையும் அல்லாஹ் கொடுத்து, அந்த வாழ்வாதாரங்களில் ஷைத்தானுக்கும் பங்களித்து ஷைத்தானுடைய தீண்டுதல், ஷைத்தானுடைய தாக்குதல் எந்த ரூபத்தில், எந்த வடிவத்தில், எந்த பாதையில் உங்களை நோக்கி வரும் என்பதையும் தெளிவுபடுத்தி, அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி, அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வது எப்படி, அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி நீங்கள் பயணித்து உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் அடக்கி உங்களுடைய மார்க்கத்தோடு நீங்கள் ஒன்றி வாழ்ந்து இறுதியில் மரணம் என்று ஒன்று இருக்கிறத, அந்த மரணம் வரையில்
நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வீர்கள் என்றால், அவனுடைய பொருத்தத்தை பெற முயற்சிப்பீர்கள் என்றால், அவனுடைய திருப்தியை பெற நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு கூலி உண்டு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். உலகில் ஒரு சமூகம் மிகப்பெரிய அநியாயத்திற்கும் அக்கிரமங்களுக்கும் தீமைகளுக்கும் துணை போகிறது என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறிது காலம் விட்டு வைப்பான். வாழ்க்கையில் பல எச்சரிக்கைகளை வழங்குவான், பல சந்தர்ப்பங்களை தருவான். திருந்துவதற்கு, வெளிப்படைவதற்கு, நல்லவர்களாக அவர்களை மாற்றிக்கொள்வதற்கு பல சூழல் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதில் ஒன்றோ இரண்டோ தவறினாலும் அல்லாஹ்வை பயந்து அவர்கள் அவனுடைய பாதைக்கு திரும்பி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மறுமையிலே வாழ்வுண்டு. அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல செய்திகளை நமக்கு பேசுகிறான் என்று சொன்னால், உலகில் ஒரு சமூகம் அழியும் என்றால் அந்த சமூகத்தின் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது என்று பொருள். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனின், ஒரு குடும்பத்தின் கண்ணியம் பாழ்படுத்தப்படுவதும் இழிவுபடுத்தப்படுவதும் அதற்குண்டான கொடூர வலிமை எதற்கு இருக்கிறது என்றை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால் சாதாரணமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய அறிவை இழக்க செய்கிற வஸ்துக்கள், நம் அறிவை பாழாக்குகிற வஸ்துக்கள், அது மதுவாக இருந்தாலும் சரி, போதையாக இருந்தாலும் சரி, அல்லது தவறான நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, வரம்பு மீறுகின்ற காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் வலிமை இருக்கிறது. ஷைத்தான் வலிமையோடு தான் இந்த பூமியிலே நடமாடி கொண்டிருக்கிறான். அவனுக்கும் அல்லாஹ் வலிமையை கொடுத்திருக்கிறான். சாதாரணமான நபர் அல்ல அவன். அவன் நம்மை வீழ்த்துகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஆற்றலை அவனுக்கு வழங்கிய காரணத்தினால் தான் என்ன செய்கிறான், அதை அவன் முயற்சி எடுக்கிறான். இந்த பூமி அவனுக்கும் சில கட்டுப்பாடுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வதற்கு முன்னால் நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்துகிறோம். அவனிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்ற காரணத்தினால். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அந்த வலிமை மதுவிற்கு, போதைக்கு அல்லது தவறான நடவடிக்கைக்கு நம்மை அழைத்து செல்கிறது என்று சொன்னால், போதை தலைக்கேறி விட்டால் அவன் மனித மிருகமாக மாறி தான் என்ன செய்கிறேன் என்பதே தெரியாமல் எவ்வளவு கேவலமான நடவடிக்கைகள் உண்டோ அத்துணை காரியங்களையும் சர்வ சாதாரணமாக செய்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். இதில் யாரும் விதிவிலக்கில்லை. போதை தலைக்கேறுகின்ற பொழுது, தவறான நடவடிக்கை ஏற்படுகின்ற பொழுது பெண் ஆணை கொலை செய்கிறான், ஆண் பெண்ணை கொலை செய்கிறான். இருவரும் சமமாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஆண் வர்க்கம்தான் அந்த ஆயுதத்தை, கொலை செய்கிற ஆயுதத்தை கையில் எடுத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்களும் அதற்கு சளைத்தவர்கள் இல்லை என்பதற்காக வேண்டி பல கர்ணகொடூரமான கொலைகளை கூட பெண் மக்கள் செய்ய முன்வந்து விட்டார்கள் என்பது சமீபமாக வந்த பல தகவல்களை நீங்கள் பார்க்க முடியும். நேற்றைய தினம் அந்த தகவல், பெங்களூரிலே தன் கணவனை கொலை செய்து, தன்னுடைய பிள்ளையை கொலை செய்து, கொலையுண்டு ரத்த வெள்ளத்தில் கணவன் கிடக்கிறான். அந்த இடத்திலே மனைவி ரீல்ஸ் போட்டு அதை மகிழ்ச்சியோடு இருக்கிறாள். அவள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாள். துக்கமோ கஷ்டமோ கொன்று விட்டோம் என்ற குற்ற உணர்வோ எதுவுமே அவளிடத்தில் இல்லை. எவ்வளவு கேவலம் என்பதை பாருங்கள். தவறான உறவு, தவறான பழக்க வழக்கம். தன் கணவனை 4 முறை அட்டெம்ப்ட் மர்டர், 4 முறை முயற்சி செய்து தோற்று போய் 5வது முறை 600 அடி பள்ளத்திலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்து விட்டு திரும்புகிற மனைவியும் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே. யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை சமீபத்திய வரலாறு மிக கோர முகத்தோடு காட்டிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், 5 வயது குழந்தை முதல் 70 வயது கிழவிகள் வரை வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இது சாதாரணமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு தீர்வு என்ன சகோதரர்களே? இதற்கு தீர்வு என்ன? இதற்கு முடிவுதான் என்ன? நாம் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால்
இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா குற்ற நிகழ்வுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது போதை மட்டும்தான். அடிப்படை காரணம் அத்தனை குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது. அவன் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால், அவன் முதலில் எதை செய்கிறான்? மதுவைத்தான் அருந்துகிறான், போதையைத்தான் அருந்துகிறான். அது அவன் மருந்தாக கருதுகிறான். அதை அருந்திவிட்டுத்தான் பல எல்லா குற்றங்களையும், கர்ணகூடூரமான குற்றங்களையும் சாதாரணமாக செய்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், குடிபோதையால் தற்கொலையாகட்டும், கொலையாகட்டும், கொள்ளையாகட்டும், சூறையாடுகளாகட்டும், தெருச்சண்டைகளாகட்டும், எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கணவன் மனைவி கொலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் விபத்துக்கள் அடக்கம், எல்லாவற்றுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், பெண்ணம்பெரிய பேரரசுகள் எல்லாம் போதையினால் அழிக்கப்பட்டிருக்கிறது. போதையினால் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அலெக்சாண்டரை பேசுகிறோம். மாவீரன் அலெக்சாண்டர், இவன் வரலாற்றிலே மிகப்பெரிய வீரனாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறான். ஆனால் இவன் அழிந்தது எதில் என்று சொன்னால், போதையினால் அவன் அழிந்து போனான் என்பதை வரலாற்று குறிப்புகளிலே நீங்கள் பார்க்க முடியும். கிமு 330 அவனுடைய அந்த மாளிகை பெர்சபோலிஸ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய சிட்டி, அந்த இடத்தில் அவனுடைய மாளிகையில் சீக்கிரையாக்கப்பட்டு மாளிகையே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கிற மாளிகையிலே மது போதையிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவனால் எழுந்து போக முடியவில்லை, அவன் அங்கிருந்து தப்பிக்க முடியவில்லை. அதிலே அவன் சீக்கிரையாகிய வரலாற்றை புளூட்டார்ச் என்று சொல்லக்கூடிய மேகசின் குறிப்பிடுகிறது என்று சொன்னால், ஒரு போர் வீரனை, மிகப்பெரிய பல வெற்றிகளை கண்ட வீரனை என்ன செய்திருக்கிறது? இந்த மது, இந்த போதை வீழ்த்தி இருக்கிறது என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். மது அருந்துவதை விட்டு, போதையை விட்டு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபஜதனிபுல் ஹம்ரு ஃபஇன்னஹா, ஹம்ரிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதிலிருந்து போதையிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா லா தஜ்தமிஉல் ஈமான். உஸ்மான் ரலியல்லாஹு பதிவு செய்கிறார்கள், அதுதான் அனைத்து வகையான பாவங்களுக்கும் தாய், அனைத்து வகையான பாவங்களுக்கும் தாய். அபதன் இதா அவ்ஸக அஹதஹுமா யஹ்ருஜ ஸாஹிபுஹு, அத்துணை போதைதான் அத்துணைக்கும் தாய். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக ஒரு மனிதனிடத்தில் ஈமானும் போதையும் ஒன்று சேரவே சேராது. அன்பானவர்களை யோசித்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப காலகட்டத்திலே வெற்றிலை பாக்கு இருந்தது. வெற்றிலை பாக்கு என்பது சற்று போதை தரக்கூடிய ஒரு பொருள் தான். அது தனியாக சாப்பிடுவதாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்பது வேறு. ஆனால் அன்றைக்கு அது ஒரு பொருள் மட்டும்தான் இருந்தது. அதை தாண்டி வேறு பொருட்களை தேடி பல தூரம் நீங்கள் பயணிக்க வேண்டும். அப்படி நீங்கள் அதை அருந்தினால் கூட உங்களுடைய வித்தியாசத்தையும் உங்களுடைய வேறுபாட்டையும் அது காட்டி கொடுத்து விடும். பக்கத்தில் யாரும் வர முடியாத அளவிற்கு எல்லாம் நடக்கும். ஆனால் இன்றைக்கு வெற்றிலை வாக்கிலிருந்து பீடாவிற்கு போய் 120 டிக்20க்கு போய் சிறுக சிறுக அது தவறில்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி புகைப்போக்குவது இஸ்லாத்தில் உள்ள ஒரு பங்குதான். புகைப்பிடிப்பது என்பது கூட இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட செய்திதான். அது ஹராம் இல்லை, அது மக்ரூ அல்லது வேறு ஏதாவது பெயர் வைத்து ஆரம்பித்த அந்த பயணம் இன்றைக்கு பல மக்களை நீங்கள் பார்க்க முடியுமா இல்லையா? அது மாதிரியான பொருட்களை வாயிலே வைத்துக் கொண்டு சலாம் சொல்பவர்களாக இருக்கட்டும், புகைப்பிடித்துக் கொண்டு சலாம் சொல்பவர்களாக இருக்கட்டும், இதுவெல்லாம் எப்பொழுது தவறில்லை என்பதை அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்களோ, அந்த இடத்திலிருந்து சிறிது சிறிதாக நகர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய பெத்தமட்டைனாக இருந்தாலும் சரி, கோக்கைனாக இருந்தாலும் சரி, MNS ஆக இருந்தாலும் சரி, பல பல பெயர்கள் உண்டு. அதற்கு பல பல பெயர்கள் உண்டு. இன்றைக்கு வாசனை திரவியம் போல நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அவர் வாசனை திரவியம் பூசிக் கொண்டிருக்கிறார், அந்த பர்ஃபியூம் ஸ்மெல் தான் அடிக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அது பர்ஃபியூம் ஸ்மெல் அல்ல, அது அவனை அழித்துக் கொண்டிருக்கிற பர்ஃபியூம். அன்பானவர்களே, இப்படி பாதை மாறி திசை மாறி பயணித்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி, இதை நீங்கள் பழக்கமாக்கினால், இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக்கினால், நிச்சயமாக நாளை மறுமையிலே நீங்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது நீங்கள் அசல் ஸ்டாச்சு, அதாவது சிலை போன்றுதான் எழுப்பப்படுவீர்கள். சிலைக்கு ஏதாவது பேச முடியுமா?
சில இடத்தில் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுமா? அல்லது அது பேசுமா? பேசாது. என்ன காரணம்? மறுமை நாளில் அவன் சிலையாக நிறுத்தப்படுவான். அவனிடத்தில் இருந்த சொற்ப அல்ப நம்பிக்கைகளும் நன்மைகளும் கூட விலை போகாது. கேள்விக்கு, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தானே அவனால் அதில் தப்பிக்க முடியும். சிலையாக மாற்றப்பட்டால் அவனுடைய நிலை என்னவாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். கேவலமான மோசமான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுவான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள் என்று சொன்னால், போதையிலே சிக்கியனுடைய தொழுகை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் திருந்தி அதிலிருந்து விலகாத வரை குறைந்தபட்ச அளவுகோலாக 40 நாட்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தொடருமானால் அவனுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அம்ர் இப்னு ஆஸ், அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே சொல்வார்கள், மது அருந்துபவர்கள் நோயுற்று விட்டால் அவர்களை நலம் விசாரிக்க செல்லாதீர்கள் என்று சொல்வார். போதையிலே சிக்கி அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால், போதையிலே சிக்கி அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை நலம் விசாரிக்க செல்லாதீர்கள் என்று எங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கிறது என்ற செய்தி என்று சொன்னால் எவ்வளவு கடுமை என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் வேண்டுமானால் அதுக்கு வேறு அர்த்தம் கற்பிப்போம். அது பிரச்சனைகளே, அவர் திருந்தி விடுவார் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஏன் இவ்வளவு கடுமையாக பேசப்படுகிறது என்றால், இது மார்க்கத்தில் நிரந்தரமாக தடை செய்யப்பட்ட ஒரு செய்தி என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஆரம்பத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்களிடத்திலே போதையை தடை செய்யும் பொழுது சிறிது சிறிதாக தடை செய்தான் என்பதை நமக்கு வரலாறு சொல்லுகிறது சகோதரர்களே. 2வது அத்தியாயத்துடைய 212வது வசனம் ஆரம்பமாக இறங்கியது. 2ஆம் கட்டமாக சூரத்துல் மாயிதாவுடைய, அதாவது 4வது அத்தியாயத்துடைய 43வது வசனம் 2ஆவதாக இறங்கியது. சூரத்துல் மாயிதாவுடைய 90வது வசனம் 91வது வசனம் 3ஆவதாக இறங்கியது. அந்த 3ஓடு அந்த மக்கள் வெளியே வந்து விட்டார்கள் என்று சொன்னால், அதை நமக்கு செய்தி அறிவிக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் எல்லோரும் அமர்ந்து நாங்கள் மது அருந்தி கொண்டிருக்கிறோம். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னவர சஹாபாக்கள் மது அதுவரை தடை செய்யப்படவில்லை, விலக்கிக் கொள்ளப்படவில்லை. அறிவிப்பு வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகச் சிறுவர், அவர் எல்லோருக்கும் மது ஊட்டிக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் போதையிலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி திளைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மதுபானம் தடை செய்யப்படுகிறது என்ற செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மதுபானம் உங்களுக்கு தடை செய்யப்படுகிறது என்ற செய்தி வருகின்ற பொழுது, நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ள மாட்டீர்களா? அவல் ஹம்ரு வல் மைசிர், மதுபானமும் சூதாட்டமும் அம்பெரிது குறைகளும் குறிகேற்பதும் எல்லாம் சைத்தானுடைய செயல், அருவருக்கத்தக்க செயல் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், மதீனாவின் வீதிகளிலே இந்த செய்தி வரும் பொழுது வீதியில் அறிவிப்பு செய்தி எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு காதிலே சொல்கிறார்கள், மது முற்றாக தடை செய்யப்பட்டு விட்டது என்ற செய்தி வருகிறது என்று சொல்லுகிற பொழுது, உள்ளே அவருடைய அறையிலே கிட்டத்தட்ட 12 பீப்பாய்கள் இருந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். அத்தனையும் கொண்டு வந்து வெளியே கொட்டப்பட்டது. மதீனாவில் மது ஆறு ஓடியது என்பதை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்று சொன்னால், யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருத்தினான் அல்லது திருந்தினார்கள். மாற்றம் வந்ததா இல்லையா? சாதாரணமான நபர்கள் அல்ல அவர்கள். அவர்கள் போதையிலே அதனுடைய எல்லை வரை சென்று திரும்பிய மக்கள். அப்படியான மக்கள் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது மாதிரியான போதையில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த அந்த போதை இருக்கிறதே, இன்றைக்கும் அதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான தூரம். அன்றைக்கு போதை, அந்த பொருட்கள் தயாரிக்கப்பட்டது 5 பொருட்களில் தான். 5 பொருட்கள், பழங்கள், திராட்சைகள், பேரிச்சம்பழம், இன்னவர பொருட்களை கொண்டு 4 அல்லது 5 பொருட்களை கொண்டுதான் அது தயாரிக்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற போதை பொருட்கள் அப்படியா தயாரிக்கப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஒயினை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அரேபியர்கள் 7ஆம் நூற்றாண்டின் இறுதியில். 7ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஒயினை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய அரேபியர்கள் தான். அவரிடமிருந்தான் ஐரோப்பாவிற்கு பரவியது. சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள்.
அவர்களை இஸ்லாம் திருத்தி எடுத்தது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. எந்த அளவுக்கு மாறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற செய்தி நீங்கள் பார்க்க முடியும். போதை தலைக்கேறிய நிலையிலே ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஒரு இடத்துல நிற்க வைக்கிறார். நிற்க வைத்து எல்லோரும் அடியுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை இடுகிறார், எல்லோரும் அவரை அடியுங்கள் என்று சொல்கிறார். தங்கள் கையில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பொருட்களை கொண்டும் அவர்கள் அடிக்கிறார்கள். அப்படி சிலர் செருப்பால் அடிக்கிறார்கள், சிலர் முறுக்கப்பட்டு தமது துணியால் இழுத்து கழுத்தோடு இழுத்து நெருக்குகிறார்கள். அப்படியான தண்டனை கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டத்திலே விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். விட்டு விடுகின்ற திரும்பம் ஒன்று ஒரு மனிதர் சொன்னார், அல்லாஹ் உம்மை கேவலப்படுத்துவானாக என்று அந்த மனிதர் சொன்னார். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழைத்து சொன்னார்கள், தவறு செய்தார் தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் இது மாதிரியான வார்த்தையை சொல்லி சைத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார். நீங்கள் சாபமிட்டு சைத்தானுக்கு என்ன செய்து விடாதீர்கள், உதவி செய்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது மாதிரியான தண்டனைகள் அந்த நேரத்திலே கடுமையாக்கப்பட்டது என்ற செய்தி நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 1987 ஜூன் 26 உலகத்துடைய போதை ஒழிப்பு தினம், போதை ஒழிப்பு தடுப்பு தினம் அல்லது போதை ஒழிப்பு தினம் என்று அறிவித்த செய்தி ஐநா சபை அறிவித்தது என்ற செய்தி நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னால், ஒரு மனிதனை தனிப்பட்ட வாழ்க்கை போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் இன்றைக்கு என்றெல்லாம் நடக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பெத்த தகப்பனையை கொலை செய்த வரலாறு நம்முடைய சமூகத்தில் உண்டு. போதையில் பாழ்படுத்தப்பட்டு பெத்த தகப்பனை கொலை செய்த வரலாறு நம் சமூகத்தில் நம் பகுதியில் உண்டு, நம்முடைய பகுதியில் உண்டு. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். போதைக்கு அடிமையான மக்கள் பொருளாதாரத்தை இழக்கிறார்கள், குடும்பத்தை இழக்கிறார்கள், கற்பை இழக்கிறார்கள், ஒழுக்கத்தை இருக்கிறார்கள், இதை அனைத்துமே ஒட்டுமொத்தமாக இருக்கிறார்கள், இறுதியிலே உயிரை இழக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே 212க்கும் வகையான போதைப் பொருட்கள் மாத்திரம் உண்டு. புள்ளி விவரங்கள் கணக்கீட்டின்படி, புள்ளி விவரத்தில் இல்லாத நிறைய உண்டு. 212 விதமான போதைப் பொருட்கள். அந்த பெயரை படித்தால் நமக்கு அது வாய்க்கு நுழையாத அளவிற்கு என்ன செய்கிறது, ஒவ்வொரு பெயரும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நாளில் 3 லட்சம் பேர், தமிழகத்திலே 1,04,000 பேர் போதையில் இன்றைக்கு அடிமையாகி இருக்கிறார். 1,04,000 பேர். ஹெராயினுடைய பழக்கத்திற்கு 34 லட்சம் பேர் அடிமையாக இருக்கிறார். டேப்லெட், அந்த டேப்லெட் மாத்திரை அடிமையான மக்கள் 1,86,400 நபர்கள். தமிழகத்திலே 70,000 நபர்கள். இப்படி இந்தியாவில் 2% மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு நிரந்தரமாகவே அடிமையாக இருக்கிறார்கள். 2% மாணவர்கள் நிரந்தரமாக அடிமையாக இருக்கிறார்கள் போதை பழக்கத்திற்கு. ஒரு நாளில் 7 நபர்கள் டெய்லி இறந்து போறாங்க. 7 நபர்கள் டெய்லி இறந்து போறாங்க என்பதை நாம் அந்த புள்ளி விவர கணக்குகளில் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய பெரிய கை சேதம் என்ன தெரியுமா? இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிற இந்த எல்லா புள்ளி விவரங்களுக்கு ஒட்டுமொத்த டேட்டா 85% படித்தவர்கள். 85% மக்கள் யார் தான் இதை பயன்படுத்துவது? படித்த மக்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் 75% மக்கள் இளைஞர்கள். ஓவரால் 85% படித்த மக்கள், அதிலே 75% யார் தான்? யூத்தும் யங்ஸ்டரும், அந்த 30 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் போதைக்கு இது மாதிரியான அநியாயங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் அந்த மார்க்கத்தின் வழி நடக்கிறார்கள்? போதையை நீங்கள் குர்ஆனிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மதுவை குர்ஆனிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்கே தொடங்கும் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து தொடங்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே இருக்கின்ற பொழுது 2 இளைஞர்கள் வந்து கேட்பார்கள். 2 இளைஞர்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் 2 கனவுகள் கண்டோம், அந்த கனவிற்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். சிறையில் இருக்க தோழர்கள் கேட்டார்கள். கால் அஹ்ரவுமா இன்னி அரானி அயஸிரு ஹம்ர். அவர்கள் கேட்டார்கள், என்ன கனவு என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். நான் திராட்சை மதுப்பொழிவனாக ஒரு கனவு கண்டேன் என்று ஒருவன் கூறினான், மற்றவனின் தலை மீது ரொட்டி சுமப்பவனாகும், அதிலிருந்து பறவைகள் கொத்தி தின்பதை போன்றும் நான் கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். அந்த நபர்கள் இருவரும் என்ன சொல்லி கேட்டார்கள் என்று கேட்கின்ற பொழுது, ஃபௌக ராசி குபுரன் தஅக்கலு தைர மின்ஹு,
நான் உங்களை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், எங்க இடத்தில் இருக்கிற மக்களில் ஆக சிறந்தவராக நல்லவராக உங்களைத்தான் பார்க்கிறோம். அதனால் தான் உங்களிடத்தில் கேட்கிறோம். இதற்கு விளக்கம் என்ன என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப பதில் சொல்வார்கள், நபியே, அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்னவென்று, யா சாஹிபு சிஜன், என் குகையில் இருக்க என்னுடைய சிறையில் இருக்கிற தோழர்களே, நீங்கள் சொன்ன அந்த கனவுடைய விளக்கம், ஒருவர் தன்னுடைய எஜமானனுக்கு திராட்சை மதுவை புகட்டி கொண்டிருப்பார், மற்றவரோ சிலுவையில் அறையப்பட்டு அவர் தலையிலிருந்து பறவைகள் கொச்சி சென்றும், நீங்கள் இருவரும் கோரிய கனவுடைய விளக்கம் இதுதான், இது உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது, மாறாது, உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை வரலாற்றை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், அந்த இடத்திலிருந்து அது பதிவு செய்யப்படும், அங்கிருந்து பதிவு செய்யப்படும். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சொன்ன நம்ம செய்தி சூரத்துல் பக்கராவுடைய 212வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மதுவை பற்றியும் சூதாட்டம் குறித்தும் அவர் உம்மிடத்திலே கேட்கிறார்கள், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்ம கபீரன் வ மனாஃபிஉ லின்னாஸி வ இஸ்மஹுமா அக்பரு மின் தஅலீமா மின் நஃபிஹிமா. ரெண்டு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான். அதையே அவர்கள் கேட்கிறார்கள், மதுவை குறித்தும் சூதாட்டம் குறித்தும் கேட்கிறார்கள். அந்த இடத்தில் ஏதாவது சிறிய பலனை அவர் கண்டாலும் சரி, அதை விட பெருந்தீமை என்ன செய்கிறது அதில் இருக்கிறது என்று அவர்களுக்கு அறிவித்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், முதல் கட்டமாக. இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதுப்பழக்கத்தை முற்றாக ஒழிக்கிற சூழலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்சாரிகள் சரி முஹாஜிர்கள் இருவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒருவர் அன்சாரி சொல்றார், வாங்க விருந்து வைக்கிறோம், வாங்க, உங்களுக்கெல்லாம் முஹாஜிர்களுக்கெல்லாம் விருந்து வைக்கப்படுகிறது என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஒட்டகத்துடைய இறைச்சியும் அல்லது உண்பதற்கு மதுவும் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இது மது தடை செய்யப்பட்டு 2வது வசனம் இறங்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான், அது கொண்ட தீமை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். 2வது வசனம் இறங்குவதற்கு முன்னாலே இது வருது. உட்கார்ந்து பேசும் பொழுது அவர்கள் உணவை சாப்பிட்டு கொட்டும் போதை தலைக்கேறிய பொழுது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், முஹாஜிர்கள் தான் ஆக சிறந்தவர்கள், அவர்கள் தான் தியாகம் செய்து ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வந்திருக்கிறார்கள். அன்சாரிகள் அப்படி இல்லை, இதே இடத்திலிருந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பெரிய சிரமத்தையும் கஷ்டத்தையும் அவர்களும் அனுபவிக்கவில்லை என்று பேச்சு தொடர்கிறது. தொடர்ந்து ஒரு கட்டத்திலே அந்த ஒட்டக தாடையுடைய எலும்பு, அந்த எலும்பை எடுத்து கோபம் ஜாஸ்தியா, நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா, என்னை விட நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற நிலைக்கு மாறி அந்த ஒட்டகத்துடைய எலும்பு தாடையை எடுத்து ஒரு நபரை அடித்ததில் அந்த நபர் ரத்த காயமோடு மயக்கமுற்று கீழே விழுகிறார். ஒரு அன்சாரி ஒரு முஹாஜிர் அடி வாங்கி கீழே விழுகிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போகிறது. அப்படி போகின்ற பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சுன் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. அதே மதுவாகட்டும் சூதாட்டமாகட்டும் அன்பறிந்து குறியேற்பதாகட்டும் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சேர்த்து சொன்னா, என்னது, இணை வைத்தலும் மதுவும் சூதாட்டமும் எல்லாமே ஒரே கேட்டகரியில உள்ளதா. அல்லாஹ்வுக்கு முரணான இணை வைப்பாளர்கள்ட்ட தான் அந்த பழக்கம் இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. யார்கிட்ட இருக்கும்? அல்லாஹ்வுடைய விரோதிகள்கிட்ட தான் அந்த பழக்கம் இருக்கும். அப்படி உங்களிடத்திலும் இருந்தால் நீங்களும் யார்தான்? அவர்களை சேர்ந்தவர்கள் தான் என்ற வசனம் அந்த நேரத்தில் இறங்கியது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கும். சூதாட்டமாக இருந்தாலும் சரி, விக்கிர வணக்கமாக இருந்தாலும் சரி, அம்பெறிந்து குறியேற்பதாக இருந்தாலும் சரி, அத்துணையும் இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், போதை ஆக கடுமையானது என்பது மாத்திரமல்ல, போதையின் மூலமாக நம்முடைய ஈமான் பறிக்கப்பட்டு விடும். போதையின் மூலமாக நம்முடைய ஈமான் பறிக்கப்பட்டு விடும். எவன் போதையிலே இருக்கிறானோ அப்பொழுது அவன் மூமின் இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி விட்டார். இன்றைக்கு இளைஞரிடத்தில் சமூகத்தில் சர்வ சாதாரணமாக ஒரு புரையோடி போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு தொடர்பு வைத்திருக்கிற மக்களை தவிர, அல்லாஹ் பாதுகாத்திருக்கிற மக்களை தவிர மீது எல்லா நபர்களும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அதை ஒழிக்கிறார்கள், மறைக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமான் நம்மிடத்தில் இருந்து பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நாம் சொல்கிறோமா இல்லையா, அன்றைக்கு மது 5 வகை பொருட்களில் தான் தயாரிக்கப்பட்டது.
அப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழல் திராட்சையாகட்டும், உலர்ந்த திராட்சையாகட்டும், பேரிச்சம்பழமாகட்டும், கோதுமை ஆகட்டும், வார்கோதுமை ஆகட்டும், தேனாகட்டும், இதை கொண்டுதான் அவர்கள் தயாரித்தார்கள். அப்படி தயாரித்த அன்றைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். பிதுஉ என்று சொல்லக்கூடிய ஒரு மது இருக்கிறது, போதை அதிகமாக தருகிற ஒரு பொருள். அன்றைக்கு அந்த மக்களிடத்தில் இருந்தது, செல்வாக்கு முக்கிய மக்களிடத்தில் அது பயன்படுத்தப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படுகிறது, யார் ரசூலுல்லாஹ், பிதுவாய் குறித்து உங்க இடத்தில் நாங்கள் கேட்கிறோம், இது பெரிய தீங்கை தராது, இது பெரிய தீங்கை தராது. இன்றைக்கு நிறைய மக்கள் அதுக்கு பேர் வைக்கிறார்களா இல்லையா? இது குடிச்சா என்ன இல்லை, அதுக்கு தீமை இல்லை, அது பெரிய எஃபெக்ட் பண்ணாது, இதுதான் அந்த கேட்டகரியை சேர்ந்தது, இது இந்த கேட்டகரியை சேர்ந்தது என்று சொல்லி பிரிக்கிறார்களா இல்லையா? அதை நீங்க யோசித்து பாருங்க. அதே பிரித்தல் அங்கேயும் இருந்தது. அந்த பிதுவை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், போதை ஹராம் என்று சொன்னால் அது குறைந்த மயக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது ஹராம் தான். எப்படி? குறைந்த மயக்கத்தை, குறைந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது ஹராம் தான். போதை தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் சிறிய மயக்கத்தை உண்டாக்குவதும் என்னது, அது ஹராம் தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நீங்கள் புகாரியில பார்க்க முடியும். 5586 என்றால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தியை பாதக் என்று சொல்லக்கூடிய பானம் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறேன். அப்படி கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப சொன்னது, போதை ஊட்டக்கூடிய எல்லா பொருளும் ஹராம் தான், அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அத்தனையும் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசித்துக் கொள்ளுங்கள், இப்படியான தவறுகளில் இருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்குன்னு சொன்னா, மதுவை காடியாக பயன்படுத்துவது. காடி என்று சொன்னால் வினிகர். சமையலுக்கு வினிகர், அதாவது அவர் தயாரிச்சது வினிகருடைய ஒரு பாகம் தான் மதுவாக மாறியது. வினிகராக அதை பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது இஸ்லாம் அதை தடை செய்யப்பட்ட உடனே இப்படி பயன்படுத்தலாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் எப்படி பயன்படுத்த முடியாது, அது தடை செய்யப்பட்டுட்டா அதை நீங்கள் சமையலுக்கும் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிற செய்தி முஸ்லிமிலே 4015 உண்டு. இப்ப எந்த ரூபத்திலும் இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதுக்கு வேறு வேறு பெயர் வைப்பது இருக்கிறது. வேறு வேறு பெயர் வைத்து பயன்படுத்துவது என்பது ஆக மோசடி என்ற செயலை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் இது மாதிரியான போதை கலாச்சாரத்திலிருந்து நம்மையும் சரி, நம்முடைய குடும்பத்தையும் சரி, மக்களையும் சரி பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் திருத்தினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், மாற்றம் வேண்டும், மாற வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறாங்க, பிற மனிதருக்கு நன்மையை சொல்ல ஏவி விட்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களா? லிம தக்கூலூன மா லா தஃபலுன், பிறருக்கு நீ செய்யாததை பிறருக்கு சொல்லாத. கபர மக்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அது என்னது, வெறுப்புக்குரியது. அல்லாஹ் அதிகமாக கோபப்படக்கூடிய செய்தி அது, நீ செய்யாதது பிறருக்கு நல்லதுன்னு சொல்லி போதிக்கிறது. அப்படியானால் அன்றைக்கு அந்த செய்தி தான் அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் வேறு யாரிடத்திலிருந்தும் உதாரணம் தேட போக வேண்டாம். உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை, அவர் யார் நீங்கள் யோசியுங்கள். உட்கார் என்ற சந்தையிலே பெஞ்சிலே அமர்ந்து கொண்டு அந்த பிரபல்யமான சந்தையில் ஒட்டுமொத்த நபர்களையும் தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொண்டிருந்த ஒரு நபர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அந்த பெஞ்சிலே அமர்ந்து கொண்டு சரக்குகள் வரப்படும், சரக்குகள், வாணிப சரக்குகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்படும், நாட்கணக்கில் வியாபாரம் நடக்கும், மீதி உள்ளதை அங்கே வைத்து விடுவார்கள். வேறு யார் எடுத்தாலும் என்ன செய்யப்படும், தண்டனை வழங்கப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள், போவார்கள், கட்டை உடைப்பார்கள், தனக்கு தேவையானதை எடுப்பார்கள், வேண்டும் நபர்களுக்கு கொடுப்பார்கள், போய்விடுவார்கள். யாரும் ஒரு இடத்தில் கேள்வி எழுப்ப முடியாது, யாரும் அவரிடத்தில் கேள்வி எழுப்ப முடியாது என்ற செய்தியை பார்க்கிறோம் சொன்னா, பெஞ்சில அந்த மது கோப்பையை பிடித்தவராக அமர்ந்திருப்பார். நாம நினைக்கிறோம் ஏதோ ஒரு நல்லவர்களே, பாதியான நபர்களை இஸ்லாம் மாற்றியது, அப்படி அல்ல. அடிமட்டத்திலிருந்து இஸ்லாம் கை வைத்து எடுத்தது. அப்போ ஒரு நேரத்துல ஒரு மல்யுத்த வீரன் ஒரு நபரை அடித்து வீழ்த்தி விட்டு சொல்கிறான், என்னை அவன் மேல் காலை வைத்துக் கொண்டு என்னை வீழ்த்துவதற்கு இந்த இடத்தில் இப்பொழுது யார் இருக்கிறார் என்ற கேள்வியை அவன் எழுப்புகிறான். அப்படி எழுப்புகின்ற பொழுது மது போதையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தி அவருக்கு கிடைக்கிறது.
அந்த கோப்பையோடு எழுந்து போகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோப்பையோடு எழுந்து போய் அந்த கோப்பை கீழே வீசிவிட்டு அவனுக்கு கொடுத்த 2 அடி அவன் சுவாசமற்று போனான் என்பது வரலாறு சொல்கிறது. அந்த அடி அவனுக்கு வழங்கியது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அதனால் தான் சகோதரர்களே அபூஜஹலும் சரி உத்பாவும் சரி அவரை பார்த்து பயந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரே கரகோஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை செஞ்ச உடனே ஒரே கரகோஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை முடித்து விட்டு அந்த மக்களை எல்லாம் தள்ளி விட்டு நடந்து போகிறார். அப்படி நடந்து போகின்ற பொழுது ஒரு அத்தியாயம் ஒரு வீட்டுக்குள் ஓதப்படுகிறது. அதான் அவருடைய முதல் ஸ்ட்ரைக். ஒரு அத்தியாயம் மஸ்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் ஓதப்படுகிறது. கிதாபின் மஸ்தூர் என்று சொல்லக்கூடிய வசனம் ஓதப்படுகிறது. அந்த இடத்தில் இவர் போகின்ற பொழுது என்ன வசனம் ஓதப்படுகிறது என்று சொன்னால், இன்ன அதாபக ரப்பிக லவாகி மா லஹும் மின் தாஃபி. என்ன அதனுடைய பொருள்? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை யாருக்கு வருமோ அது வந்தே தீரும். அல்லாஹ்வுடைய வேதனை யாருக்கு வருமோ அதை வந்தே தெரியும். அதை காப்பாற்றுவோர் தடுப்பவர் எவரும் இல்லை என்று வசனம் ஓதப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு நிற்கிறார்கள். அவருக்கு கை நடுங்குகிறது. இந்த வசனத்தை கேட்ட வித்தியாசம் 17 நாட்கள் அவர் நடுக்கமுற்றவராக இருந்தார் என்பது வரலாறு சொல்லுகிறது. 17 நாட்கள் இந்த வசனத்தை கேட்டு நடுக்கமுற்றவராக இருந்தார் என்ற செய்தியை வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த இடத்திலிருந்து அதை கைவிட்டார். மது அருந்துவதை, போதை பழக்கத்தை கைவிட்டார். கைவிட்ட உடனே இப்ப என்ன செய்யணும்? அவரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு இடத்திலே உத்பாவும் சைபாவும் அவருடைய சமயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப யார் பக்கம் போறது? இப்ப நல்லவனாயாச்சு, நல்லவர்களாக மாறியது எந்த பக்கம் திரும்புவது? சத்தியத்தை நோக்கியா அசத்தியத்தை நோக்கியா? இந்த கேள்வி எழுகிறது. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைக்கு விலை பேசப்பட்டது 100 ஒட்டகம். 100 ஒட்டகம் விலை பேசப்பட்டு யார் அதை கொள்வது, அவரை கொள்வது என்று சொல்லுகிற பொழுது வீரராக இருந்த உமர் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றார்கள். நான் போய் கொண்டு வருகிறேன், நம்முடைய சமயத்திற்கு விரோதமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறாரே, அவரை நான் கொலை செய்து விடுகிறேன் என்று சொல்லி புறப்பட்டார் என்பதை வரலாறு நமக்கு குறிப்பிடுகிறது என்று சொன்னால், அப்படி போகின்ற பொழுதுதான் வழியிலே பனி ஜஹரா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு நபர் பார்க்கிறார். உருவிய வாளோடு உமர் போகிறார். உருவிய வாளோடு. அவர் கேட்கிறார், எதற்காக உமரை இவ்வளவு ஆவேசத்தோடு பயணிக்கிறீர்கள்? முகம்மதை கொல்ல போகிறேன். அவருக்கு தான் எந்த பயம் இல்லை, எதையும் பேசிடலாமே. உமரை கொல்ல போகிறேன். அப்படியா? பனி ஜஹரா கோத்திரத்தை அவர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் அந்த காரியத்தை சேர்ந்தால், அந்த காரியத்தை செய்தால் அவருடைய கோத்திரம் இருக்கிறது பனு ஹாஷிம், அந்த கோத்திரம் உங்களை சும்மா விட்டு விடுமா? அல்லது என்னுடைய கோத்திரம் இருக்கிறது பனு ஜஹரா கோத்திரம், அது உங்களை சும்மா விட்டு விடுமா என்று கேட்கிறார்கள். உமர் அவர்கள் அப்பொழுதுதான் பார்க்கிறார்கள், பனு ஹாஷிம் இருக்கட்டும், நீயும் அப்பொழுது உன்னுடைய சமூகம் அதில் தான் இருக்கிறதா, அப்ப உனதான முதல்ல கொல்லணும் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த கோத்திரத்தை சேர்ந்த மனிதர் சொன்னார், என்னை கொள்வது நான் இங்கேயே இருக்கிறேன், என்னை கொள்வது இருக்கட்டும், உன்னுடைய தங்கையும் உன்னுடைய தங்கையின் கணவரையின் நிலை முதல் போய் பார். உன்னுடைய தங்கையும் உன்னுடைய தங்கையுடைய கணவரையும் நீ முதல் போய் பார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தில் தான் இருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இவர் நேராக அந்த இடத்திற்கு போகிறார். அந்த இடத்திற்கு போகின்ற பொழுது சூரத்து தாகாவுடைய 14வது வசனம், சூரத்து தாகாவுடைய 14வது வசனம் ஓதப்பட்டது. நிச்சயமாக இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூனி வஅகீமுஸ் ஸலாஹ வலிذிக்ரி. மக்களே, அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் கிடையாது. மாத்திரமல்ல, அல்லாஹ்வை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதன் பொருட்டு நீங்கள் தொழுகையை சரியாக நிலைநிறுத்திக் கொள்பவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வசனம், அந்த செய்தி அவரை முற்றிலுமாக மாற்றியது. உள்ளே நுழைந்து தங்கையோடு சிறு மோதலுக்கு பிறகு அவர் திரும்பினார், ஈமான்தாரியாக திரும்பினார் என்ற செய்தி வரலாறு நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படியான நபர்களை அது மாற்றியது, எப்படியான மனிதர்களை கொண்டு வந்து சேர்த்தது என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான மாற்றத்தை, மனமாற்றத்தை நமக்கு தர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். போதை கலாச்சாரத்திலிருந்து அது எல்லளவும் ஆனாலும் எல் முனையளவானாலும் சரி, அதை நாம் விடுகின்ற சூழலில் தான்
நம்மை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்கள். அது எந்த பழக்கம் அந்த மக்களுக்கு இருந்தாலும் சரி. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஆக வழிப்பறி கொள்ளையர். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் ஆக வழிப்பறி கொள்ளையர். அவர் இந்த மார்க்கத்தை ஏற்ற பிறகு முழுமையான நம்பிக்கையாளராக எந்த அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு வழியிலே போகிறார்கள். அபூதர் எதிரிலே வருகிறார். அவருடைய ஆடையில் 2 ஓட்டைகள் இருந்தது. 2 ஓட்டைகள் துணி தைக்கப்பட்டிருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். ஒரு காலத்தில் வழிப்பறி கொள்ளையராக மிகப்பெரிய செல்வத்தை கையிலே வைத்திருந்த அபூதர் இன்றைக்கு ஆடை ஓட்டையோடு அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், உங்களுக்கு நான் ஏதேனும் உதவி செய்யட்டுமா என்று சொல்லுகின்ற பொழுது, அவசியமில்லை, உம்முடைய தேவை எதிர்பார்த்தவனாக நான் இல்லை என்று சொல்லி அவர் சொன்னார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்பொழுது அவர் ஒரு வசனத்தை ஓதி காட்டினார். அபூதர் ரலியல்லாஹு 9வது அத்தியாயத்துடைய 38வது வசனத்தை அவர் ஓதி காட்டுகிறார். என்ன காரணம்? 35வது வசனம் என்ன காரணம் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து சொல்ல, உஸ்மானே, நான் செல்வத்தில் வழிப்பறி கொள்ளையில் பொருளாதாரத்தை பெற்று ஆக செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய 35வது வசனத்திலே பார்த்து சொன்னான், நபியே, அவர்களுக்கு ஒரு நாளை நினைவுபடுத்துங்கள். என்ன நாள்? யௌம யுஹ்மா அலைஹி ஃபீ நாரி ஜஹன்னம். அந்த நாள் இருக்கிறதே, அந்த நாளில் அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை எல்லாம் நரக நெருப்பிலிட்டு காய்ச்சி சூடு போடப்படும். ஜிபாஹும் ஜுனூபஹும் லுஹூரஹும் அதாமா கனஸ்தும். அது அவர்களுக்கு பழுக்க காய்ச்சப்பட்டு விழாப்புறங்களிலும் அவருடைய முதுகுகளின் சூடு போடப்படும். இதுதான் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற செல்லும். அன்ஃபுசிக்கும் ஃபதூகுமா குன்தும் தக்னிசூன். அவர்களுக்கு சொல்லப்படுமே, இதுவெல்லாம் தான் உங்களுடைய பொருளாதாரத்தை சேமித்து வைத்திருக்கீங்களே, அதற்கான பலன் என்று சொல்லப்படுமே. அட, உண்மையா உழைச்சு சேர்த்து வச்ச பொருளாதாரம் தான் அது. ஆனால் அது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கப்படல. அதனால என்ன செய்யப்பட்டது? அது காய்ச்சி சூடு போடப்படுதுன்னா, நான் சம்பாதிச்சது என்ன இல்ல, அலாலான பொருளாதாரம் இல்ல, எல்லாம் திருடி வழிப்பறி செஞ்சு சம்பாதித்தது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூரிடத்திலே போய், யார சொல்லலாம், அத்துணை பொருட்களை நான் வழிப்பறியில் கொள்ளை மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் நான் எடுத்த அத்துணை பொருட்களையும் நான் விட்டு விடுகிறேன். யார சொல்லலாம், எனக்கு இருப்பதற்கு ஒரே ஒரு வீடு, அந்த வீடை நான் எடுத்திருக்கிறேன், இதை நான் வைத்துக் கொள்ளட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி அனுமதி பெற்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர் திசையில் திரும்பினார்கள் என்பது வரலாறு. அப்படியானால் எப்படியான மாற்றத்தை அந்த மக்கள் தீயவர்களாக இருந்து நல்லவர்களாக மாறினார்கள் என்பதை வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். ஹராமான ஒரு பொருள் அது எந்த வழியில் என்னுடைய உடம்பிற்குள் செல்லக்கூடாது என்பதிலே எச்சரிக்கையாக இருங்கள். நல்ல பொருளே அதற்குரிய பலனை கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஹராமாக்கப்படும் என்றால், ஹராமான பொருளை என்னுடைய வயிற்றுக்குள் என்னுடைய நாவினுள் செலுத்துவது என்பது ஆக மோசமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சூழல் எப்படி இருக்கு தெரியுமா? இன்றைக்கு பிற மக்களை விட இஸ்லாமிய மக்கள் தான் இது மாதிரியான பயன்பாட்டில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிகமான பயன்பாடு நம்முடைய மக்களிடத்தில் தான் இருக்கிறது என்பதை இன்றைக்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, போதை பழக்கத்திலிருந்து நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய துணையை கொண்டு அன்றைக்கு மாற்றி காட்டி இருக்கிறார்கள். அப்படியான மாற்றம் நம்மிடத்திலே நிகழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மையும் சரி, நம்முடைய குடும்பத்தாரையும் சரி, இது மாதிரியான நரக படுகொலையிலிருந்து காப்பாற்றிக் கொள்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அந்த நன்மை நமக்கு தர வேண்டும். உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக படுகொலையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்றைய தினத்தில் பயணிப்பவர் விடியற் காலையில் இல்லை, இரவில் பேசிக் கொண்டிருப்பவர் காலை சுபுக்கு பிறகு இல்லை என்ற செய்தி தினந்தோறும் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தினால் மட்டுமே நம்முடைய ஈமான் பலனளிக்கும். அப்படி பயன்படுத்தினால் மட்டுமே நாளை மறுமை நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி பயன்படுத்தினால் மட்டுமே நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் என்பதை புரிந்து கொண்டு கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அப்படியான வாய்ப்பை, தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه والناس أجمعين
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சமூகத்தின் விரோதிகள் போதை பழக்கமும் பாலியல் வன்கொடுமைகளும் என்ற தலைப்பில் ஒரு மாத காலம் இந்த ஜமாத் கேம்பெயின் தொடர் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது என்று சொன்னால், சமூகத்தின் நிலைமை, இந்த இந்திய நாட்டின் நிலைமை ஆக மிக மோசமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2-3 நாட்களுக்கு முன்னால் உள்ள ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு 6 வயது குழந்தை அல்லது 7 வயது இருக்கு, ஒரு ஆட்டோவில் பயணித்ததுடைய விபரீதம் 14 நபர்கள் அந்த பெண்ணை சின்னாபனப்படுத்தியிருக்கிறார்கள். 14 நபர்கள் அந்த பெண்ணை, ஒரு 6 வயது குழந்தை, யோசித்து பாருங்கள் எவ்வளவு அரக்கத்தனமும் எவ்வளவு கொடூர சிந்தனையும் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். அந்த பெண்ணை பலாத்காரம் செய்து வன்கொடுமைக்கு ஆளாக்கி துடித்து உயிரிழந்திருக்கிறது அந்த ஜீவன். அப்படியானால் இன்றைய மிருகங்கள் அப்படி மாறி இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, உலகத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் ஒவ்வொரு இடங்களில் இன்றைக்கு உலகத்திலே பாலியல் வன்கொடுமைக்கு பெயர் போன நாடு சவுத் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா தான் உலகத்தில் பாலியல் கொடுமைக்கு பெயர் போன நாடு. 10க்கு 6 நபர்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்களாக அந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்ற நிலையை பார்க்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அங்க கற்பழிப்பு குற்றத்திற்கே தண்டனை என்பது 2 ஆண்டுகள் தான். 2 ஆண்டுகள் தான் அந்த குற்றத்திற்கே தண்டனை என்று சொல்லுகிற பொழுது நாம் யோசிக்க வேண்டும். நாளில் 3 பெண்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். எங்கே? சவுத் ஆப்பிரிக்கா. அங்கிருந்து தொடங்கி நீங்கள் பார்த்தால் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கிறது? 4வது இடத்துல இருக்கிறது. உலகத்தில் அதிகமான பாலியல் வன்கொடுமைகளுக்கு பெயர் போன நாடுகளுடைய பட்டியலிலே இந்தியா 4வது இடத்துல இருக்கிறது. 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல ஸ்வீடன், 4வது இடத்துல இந்தியா. அப்படியான நாட்டில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் 91% பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறதாக அவர்களுடைய பிரிவு ஆஃப் ஜஸ்டிஸ் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படியான வன்மங்களை எல்லாம் இஸ்லாம் எதிர்பார்த்து தான் அன்றைக்கு என்ன செய்யப்பட்டது? லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். மானக்கேடான மோசமான பழக்க வழக்கங்கள், அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுடைய ஒவ்வொரு நகரங்களுடைய குற்றங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டி டெல்லி தான் பாலியல் வன்கொடுமைகளுக்கு முதல் இடத்தில் இருக்கிறது. முதல் இடத்தில் டெல்லி, 2வது இடத்தில் மும்பை, 3வது இடத்தில் ஜெய்ப்பூர், 4வது இடத்தில் புனே, 5வது இடத்தில் மத்திய பிரதேசம், 6வது இடத்தில் ராஜஸ்தான். அதற்கு இடத்தில் நம்முடைய நாடு தமிழ்நாடு என்ன செய்கிறது? தன்னுடைய இடத்தை கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாட்டின் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது 91% குற்றங்கள் பதிவு செய்யப்படுவதில்லை என்பது. இப்படியான புள்ளி விவரங்களை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லுகிற பொழுது, இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொள்கிற ஒரு நாட்டிலும் ஒரு சமூகத்திலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனி மனித ஒழுக்கம் என்பதும் சமூக சூழல் என்பதும் ஆக அதல பாதாளத்திலே போய் சிக்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிற அந்த செய்தியை நாம் தினந்தோறும் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நீ அல்லாஹ்வின் பக்கம் வந்தா இப்படியான அநியாயங்களிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். மானக்கேடான மோசமான காரியங்களிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்றால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இப்படியான சமூகத்தின் விரோதிகளாம் மாபெரும் அழிவுகளாம் இருக்கக்கூடிய இந்த வன்கொடுமைகளிலிருந்தும் போதையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி ஈமான்தாரிகளோடு உள்ள தொடர்பை வலுப்படுத்தி இஸ்லாமிய வட்டத்தோடு வாழ்ந்து ஈமானியத்தோடு சிந்தனையோடு பயணித்து நாமும் சரி நம் பிள்ளைகளும் சரி எச்சரிக்கையோடு நடந்து கொண்டு நம் பிள்ளைகள் எங்கு போகிறார்கள் எங்கு வருகிறார்கள் என்பதை தினந்தோறும் கண்காணிக்கிற மக்களாக, அரை மணி நேரம் நம் பிள்ளைகள் வரவில்லை என்று சொன்னால் விசாரிக்கிற தன்மை வேண்டும் என்பது என்கிறது புள்ளி விவரங்கள். அரை மணி நேரம் பிள்ளை காணவில்லை என்று சொன்னால் அது சிறியவர்களோ பெரியவர்களோ வயது முதிர்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி
எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான். அவர்கள் காணவில்லை என்றால் விசாரியுங்கள், அவர்களோடு அதிகமான நேரத்தை செலவிடுங்கள், அவர்களோடு பேசுங்கள், அவருடைய உள்ள கடங்கை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது ஒன்றால் உணவருந்துகிற பழக்கம் இந்த சமூகத்திலிருந்து அழிக்கப்பட்டு விட்டதோ அந்த நேரத்திலிருந்து இந்த மக்களுடைய எல்லா கட்ட வழக்கங்களும் உள்ளத்தில் ஆட்கொண்டு விட்டன என்பது இஸ்லாமிய புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்கிறது. ஆக இதிலிருந்து மீண்டு விட கடமைப்பட்டிருக்கிறோம். மக்களே, முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அனுதினம் பிரார்த்திக்கும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா. அல்லாஹ்வே, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளையும் கண்குளிர்ச்சியோடு எனக்கு ஆக்கு. சிறந்த குடும்பத்திற்கு தலைவனாகவே இந்த பூமியில் வாழ்ந்து மரணிக்கச்சு. முத்தகீன இமாமா, யா அல்லாஹ், இறையச்சமுடைய குடும்பம், அப்படியான குடும்பத்தின் வாப்பா, அப்படியான குடும்பத்தின் தலைவன், அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் என்னை ஆக்கு. ரப்பனா அத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹ்யினா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ்வே, என்னுடைய காரியங்களை சீர்திருத்தி வை. அல்லாஹ்வே, என்னுடைய காரியங்களை பலனுள்ளதாக்கி வை. அல்லாஹ்வே, மோசமான பழக்க வழக்கங்களோடு தொடர்பு ஏற்படுத்தி விடாதே. அப்படியான நட்பு வட்டங்களோடு என்னை சேர்த்து விடாதே. அதிலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்று அனுதினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி பிரார்த்தனை செய்தால் மட்டுமே நாம் இப்படியான அநியாயங்களிலிருந்து, வழிகேட்டிலிருந்து, இழிநிலையிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான கண்ணியத்தோடு வாழக்கூடிய மக்களா வழக்கத கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை கண்ணியமாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த கண்ணியத்தோடு வலில்லாஹில் இஸ்ஸத்தி வலி ரசூலி வலி முஃமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது, மூமினான ஆண் பெண் மக்களுக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அந்த கண்ணியத்தோடு அந்த சிறப்போடு இந்த பூமியில் வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.